வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஜனவரி ஃபுல்லா நம்ம விதைகள் போட்டு, அது விதைகள் முளைச்சு வந்த பிறகு எடுத்து நாத்து எடுத்து நடுறது தாங்க நமக்கு வேலைங்க, முக்கியமான வேலை. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கீரை, ஒரு அற்புதமான கீரைய நம்ம போட போறோம். கீரை விதைகள் போட போறோம். நெறைய விதைகள் இன்னைக்கு போட போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த விதைகள் பத்தி, அதாவது என்னன்னா, இந்த விதை வந்து கீரை விதை வந்து நாத்து விட்டு நடுற கீரை நீங்க எப்பவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா, இந்த கீரை வந்து நம்ம நாத்து விட்டு அப்புறம் தான் எடுத்து வச்சு நடணுங்க. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கீரையும் நம்ம இன்னைக்கு விதைகள்ல பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட முள்ளங்கி வந்து பயங்கரமா முளைச்சு வந்துடுச்சு. ரெட் முள்ளங்கி தான். இந்த முள்ளங்கிய வந்து முதல்ல இப்போ எடுத்து நட்டு விட்டுருணுங்க. இல்லன்னா வந்து ஏற்கனவே 3வது இலை வர ஆரம்பிச்சிருச்சு. முள்ளங்கியே அறுவடைக்கு 30 நாள்ல ரெடி ஆயிடும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத 30லேருந்து 35 நாளுக்குள்ள நம்ம அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா, அந்த வந்து என்னன்னா முத்தி போயிடும். இது மாரி நான் நெறைய தடவ கொஞ்சம் பெருசாகட்டும், பெருசாகட்டும் விட்டு நெறைய தடவ முத்தி போயிருக்குங்க. ஆனா இந்த தடவ நம்ம கரெக்ட்டான பருவத்தில போட்டுருக்கோம். கரெக்ட்டா நம்ம அறுவடை பண்ணா நல்ல முள்ளங்கி. இந்த சிவப்பு முள்ளங்கியும் நாம புதுசா இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் நானு, போட்டுருக்கேன். ஆனா முள்ளங்கி சாதாரணமாவே ஒரு 30, 35 நாளுக்குள்ள நல்லாவே முளைச்சு வந்துரும். அதனால இப்ப என்ன பண்ணலாம், இந்த முளைச்சு வந்த அத விதை போட்டு நாத்து விட்டத இப்ப எடுத்து நட்டு விட்டுடலாங்க. முள்ளங்கிய பத்தி சொல்லவே வேணாம். ரொம்ப எனக்கு பிடிச்சது ரொம்ப முள்ளங்கி சாம்பார்லாம் வச்சீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஆனா நெறைய பேருக்கு வந்து இது வாசனை பிடிக்காதுன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் தெரியல. நீர்ச்சத்து அதிகமா உள்ள முள்ளங்கிய நம்ம ஏன் வேணாம்னு சொல்றோம்னு தெரியல. ஆனா வந்து இத வந்து அந்த வாசனை இல்லாம எப்படி சமைக்கலாம்? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு புலாவ் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம வந்து நெறைய முள்ளங்கி இந்த சீசன்ல நெறைய கிடைக்குங்க. அதாவது இலைகளோட கிடைக்கும். அந்த நல்ல இந்த முள்ளங்கிய வந்து புலாவ் பண்ணும்போது நெறைய இன்டேக் எடுக்கலாம். அதாவது 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரையும் நீங்க பயன்படுத்தலாம். 4 பேருக்கு ஒரு 1/2 கிலோ வச்சு நீங்க பயன்படுத்தலாம். நெறைய முள்ளங்கிய. அந்த வாசனையே வராது. அது எப்படி செய்றதுன்றதுனா, முள்ளங்கிய வந்து நல்லா தோல் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்தா மாரி, நான் வந்து எங்க 4 பேருக்குன்னா ஒரு 6 பச்சை மிளகாய் கிட்ட போடுவேன். அத கீறி வச்சுக்கணும். பட்டாணி இப்ப சீசன் வந்து நமக்கு பட்டாணி நெறைய ஈஸியா கிடைக்குது பாருங்க. அது 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த முள்ளங்கிய எண்ணெய் விட்டு, அதாவது கடலெண்ணெய் தான் போடணும். கடலெண்ணெய் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், பட்டை, லவங்கம் இந்த பிரியாணிக்கு நம்ம தாளிக்கிற மாரியே பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இதுக்கு தக்காளிலாம் போட வேண்டியது இல்லங்க. வெங்காயம், வேணா பூண்டு வந்து லைட்டா தட்டி போட்டுக்கலாம். அது கூட அவசியம் இல்ல. இந்த இத போட்டுக்கிட்டிங்கன்னா, இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அது கூடவே துருவி வச்சிருக்க இந்த முள்ளங்கியும் சேர்த்து நீங்க வதக்கிக்கணும். நல்லா வதக்கி, உப்பு போட்டு வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் அது வந்து நீங்க எடுத்து ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கணுங்க. வடிச்சு தனியா வச்சுக்கணும். இந்த இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதங்கின பிறகு, அத எடுத்து அப்படியே அந்த பாஸ்மதி ரைஸ் வேக வச்ச ரைஸ்ல போட்டு நல்லா கலந்துட்டு, திருப்பியும் குக்கர்ல கொஞ்சம் மூடி, அதாவது வெயிட் போடாம கேஸ்கட் போடாம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு, எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவைப்படுறவங்க முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அதில போட்டு கலந்து வச்சீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். அந்த வாசனையே வராதுங்க. புலவும் அப்படியே நல்லா உள்ள போயிட்டே இருக்கும். அவ்வளோ சாஃப்ட்டா நல்லாருக்கும் முள்ளங்கி புலவு. இதுக்கு காம்பினேஷன் தொட்டுக்க என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை. அது பண்ணீங்கன்னா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது எப்படின்னா, சிப்ஸ் கிடையாது. உருளைக்கிழங்கு பதையா கட் பண்ணிட்டு, நல்லா வேக வச்சுட்டு, உப்பு, காரம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு, இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டே வரணுங்க. வந்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். முள்ளங்கி புலாவுக்கும், இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு தயிர் பச்சிட்டாலும் நல்லா இருக்காது. நான் சொன்னேன் பாருங்க, கீரை என்ன கீரைன்னா, இன்னைக்கு இந்த கீரை விதைய நம்ம போட போறோம். நாத்து விட்டு நடுற கீரைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாரி கீரைகள்ல நாத்து விட்டு நடுற கீரை நான் பார்த்ததே கிடையாது. கேள்விப்பட்டதும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கீரைய தான் இப்ப நம்ம வந்து நாத்து விட்டு வளர்ந்த பிறகு எடுத்து நடப்போறோம். அது என்ன கீரைன்னா, கீரைகளின் சக்கரவர்த்தி கீரைய தாங்க நம்ம பண்ண போறோம். இந்த சக்கரவர்த்தி கீரைய பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. விதைகள் இப்படிதான் இருக்கு பாருங்க. இது வந்து கிருஷ்ணா விதைகள். அங்க அவங்க கிட்ட வாங்குனது வெறும் ரூ. 20 தான். ஆனா வந்து இதுல பாதி கூட நான் போடல. கால்வாசி தான் இப்ப இந்த விதைகள போட்டுட்டு இருக்கேன். இந்த சக்கரவர்த்தி கீரை இப்பல்லாம் நெறைய ஃபேமஸ் ஆயிட்டுருக்குங்க. கீரைக்காரங்களும் கொண்டு வராங்க. கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த கீரைய பத்தி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்றாங்க. அதோட பலன்கள பத்தி பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்ல இது கிடைக்கும்.
அடுத்ததா குட்டை பீர்க்கங்காய். இந்த வாட்டி பீர்க்கங்காய் நான் போடவே இல்ல கொடி வகைகள. அதனால குட்டை பீர்க்கங்காய் இப்ப தான் விதைகள் கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் நாம நாத்து விட்டு, அதாவது சின்ன தொட்டியில வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஏன்னா வந்து கொடிக்கு இடம் பார்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க. கொடி பந்தல் ஏற்கனவே போன வருஷம் 15 வகையான கொடிகள் இருந்தது. இந்த வாட்டி 20 மேலேயே தாண்டிடும் போல இருக்கு கொடி வகைகள். ஸோ இத வந்து நம்ம கரெக்டான இடம் பார்த்து வைக்கணும். இது நல்லா வளர்ந்து வந்த பிறகு நம்ம கரெக்டான இடம் பார்த்து, பந்தல் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த இடத்துல வச்சீங்கன்னா தான் அது சூப்பரா வளரும். இங்க பாருங்க. மண்புழு. நம்ம மண்புழு உரம்லாம் போடுறதே கிடையாது. மண்ணுலயே இது பழைய மண்ணுங்க. இதுலயே மண்புழு வந்திருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து தொழு உரம், தரமான தொழு உரம் போடும்போது மண்புழு தானா உற்பத்தியாகும். இப்ப வந்து குட்டை பீர்க்கங்காய் விதை போட்டாச்சு. இது முளைச்சு வரதுக்கு எப்படியும் 1 வீக் கிட்ட ஆயிடும். எப்பவுமே விதைகள் போடும்போது, இந்த மாரி விதைகள்லாம் போடும்போது, ஒரு 5 விதைகள போடுங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து அதுல ஒரு 2வது நம்ம கண்டிப்பா முளைக்கும். 3 ஃபெயிலியர் ஆனா கூட சில டைம் எல்லாமே முளைச்சிடுங்க. அது இந்த இது பாருங்க, முள்ளங்கி வந்து எல்லாமே முளைச்சிருச்சு. அந்த மாரியும் சில டைம் நடக்கும் நமக்கு. கடவுள் கிஃப்ட் அந்த மாரியும் குடுப்பார் நமக்கு. ஸோ நாம வந்து இன்னைக்கு பீர்க்கங்காவும் போட்டாச்சு. கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டு மூடி எப்பவுமே வச்சுட்டு, நல்லா தரோவா தண்ணி தெளிச்சு விடணுங்க. தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். பாருங்க மீதி இருக்க முள்ளங்கி நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். மொத்தமா எடுக்கல. ஏன்னா இன்னொரு டப் நம்ம ரெடி பண்ணணும். நெறைய விதைகள் முளைச்சு போயிருக்கு. இந்த வாட்டி முள்ளங்கி செமையா இருக்கு. முள்ளங்கி வாரம்னு எல்லாமே போட்டுற வேண்டியது தான். ஸோ அது தனியா ஒரு டப் எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். மண்கலவை ரெடி பண்ண பிறகு தான் அத போடணும். இப்ப நம்ம இத தண்ணி தெளிச்சு விடலாம். இந்த தண்ணி தெளிக்கிறத நான் டெய்லியே சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் மீன் அமிலம் போட்டு நீங்க தெளிச்சு விடுங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 எம்எல் மீன் அமிலம் போட்டு, இந்த விதைகள் போட்ட பிறகு தண்ணி தெளிச்சீங்கன்னா, முளைப்பு திறன் வேகமாக இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய தோட்டத்தில இப்ப நான் வச்சிருக்க எல்லாத்துக்குமே இந்த மாரி தண்ணி முதல்ல தெளிச்சு விட்டுறது. மீன் அமிலம் தான் தெளிச்சிருக்கேன் பாருங்க. 1 லிட்டருக்கு 5 எம்எல் போட்டு தெளிச்சு விட்டீங்கன்னா போதும். முளைப்பு திறன் செமையா இருக்கும். இப்ப முள்ளங்கிக்கும் நம்ம தெளிச்சு விடலாம். இன்னொரு டப்பு ரெடி பண்ண முள்ளங்கிக்கு, இந்த மண் கலவை ரெடி பண்றதுன்றது பெரிய வேலையா இருக்குங்க. ஏன்னா எக்கச்சக்கமான நம்ம விதைகள் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டோம். அடுத்தது இந்த பாருங்க உருளைக்கிழங்கு ஏற்கனவே 2 நட்டு விட்டுட்டேன். இன்னும் வந்து 3 இருக்கு இந்த டப்ல. இதுல தான் நான் நடணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஏன் இத சூஸ் பண்ணேன் அப்டின்னா, இந்த மாரி நெறைய ஓட்டைகள் இருந்தா ட்ரைனேஜ் வந்து நமக்கு நல்லாருக்கும். அடியிலேயே ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, "நீங்க அப்படியே கவர போட்டு மூடுறீங்களே, ஓட்டை இல்லாம" அப்படின்னாங்க. அடியிலேயும் ஓட்டை போடுவேன். அந்த கவர்லேயும் ஓட்டை தான் போடுவேங்க. இந்த மாரி சைட்ல கவருக்கு போட்டு மண்ணெல்லாம் கொட்டி, செடிய வச்ச பிறகு சைட்லயும் ஒரு கத்தியோ, இல்ல சிசரையோ வச்சு நல்லா குத்தி விட்டுடணும். சுத்தி நெறைய குத்தி விட்டுட்டீங்கன்னா, அது வந்து ஈரப்பதம் அப்படியே தேவையான அளவுக்கு மட்டும் ஈரப்பதம் மெயின்டெயின் ஆகும். என் உருளைக்கிழங்கு சொல்லியிருக்கேன், தண்ணி நெறைய விடவே கூடாது. நம்ம நேத்து நட்ட உருளைக்கிழங்கு பாருங்க, சூப்பரா முளைச்சு வந்துட்டுருக்கு. அடுத்தது முள்ளங்கி டப்ல போட்டேன்னு சொன்னேன். அதுவும் நல்லா முளைச்சு வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க. இது வந்து நான் தான் சொன்னேன் கால்ல தட்டி விட்டுட்டேன். அதனால இடம் மாறி முளைச்சிட்டு இருக்கு. பரவால்ல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படியே விட்டாச்சு. இந்த டப்லயும் நம்ம போட்ட ரெட் முள்ளங்கி தான் இந்த வாட்டி போட்டது. சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோங்க. இந்த வாரம் இங்க பாருங்க பச்சை மிளகாய் நாத்து விட்டது சூப்பரா வச்சிருக்கேன். நல்ல ஹேங்கிங் பாட்டா வந்துட்டுருக்கு. நெறைய காய்களும் கொடுத்துட்டுருக்கு. கொஞ்சம் எறும்பு தொல்லை இருக்கு. அந்த பச்சை மிளகாய் இதுலயே ஒரு தக்காளி செடி வந்திருக்கு பாருங்க. ஏன்னா, அந்த மண் கலவையில இருந்திருக்கும் அந்த விதை. ஹேங்கிங் பாட்ல வைக்கும்போது எப்பவுமே வந்து களை செடிகள சின்னதா இருக்கும்போதே எடுத்து போட்டுருங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க அத எடுக்கிறது. ஹேங்கிங் பாட்லலாம் நமக்கு வாட்டமாவும் இருக்காது. எடுத்தீங்கன்னா வச்சிருக்க செடியோட சேர்ந்து வரும். ஸோ குட்டி குட்டியா களை செடிகள் இருக்கும்போதே கண்டிப்பா எடுத்து போட்டுருங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டம். இது 2 தடவ 2, 3 தடவ அந்த மாரி செடியோட வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சின்ன சின்னதா இருக்கும்போது இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் செடியிலும் இப்போ வந்து எறும்பு வர ஆரம்பிச்சிருக்கு. நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. அதனால எறும்புகள் நெறைய வர ஆரம்பிச்சிருக்குங்க. அதுக்கு ஒரு சின்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 1 லிட்டர் தண்ணீல நம்ம வினிகர் ஒரு 5 எம்எல் வினிகர் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா, சூப்பரா போயிடும். அதையும் நம்ம பண்ணணும். ஒரு தடவ பண்ணேன். இன்னும் அந்த போல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னொரு தடவையும் இன்னைக்கு சாயந்தரம் போய் தெளிச்சு விட்டுருவேங்க நானு பச்சை மிளகால. அடுத்ததா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது வந்து சிறகு அவரை. இப்போ நம்ம 5 விதை போட்டா 1 தான் முளைச்சு வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், நீங்க 5, 6 விதை போடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு 2வது கிடைக்கும். பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நாம ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி ட்ரை பண்றோம். அதனால இது எப்படி இருக்கும் பூக்கள் தெரியாது. காய் பார்த்துருக்கேன் வீடியோலலாம். ஸோ இப்பதான் பாருங்க, கண்ணுக்கு கண்ணுக்கு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொடி இன்னும் பெருசாகல. பெருசாகி இன்னும் வந்தா நெறைய கொடுக்கும். நெறைய ஈல்டு கொடுக்கக்கூடிய அவரைக்கால இதுவும் ஒண்ணுங்க, சிறகு அவரை. இப்போ பாருங்க நம்ம மாடி தொட்டியில தான் வச்சிருக்கேன். ஒரு டப்ல வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாரி டப்ப நீங்க வந்து இந்த மாரி கொடி வகைகளுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட விலை வந்து ரூ. 120 தான். 2 வருஷம் முன்னாடி வாங்கின டப் வந்து ரூ. 100 தான்.
ரோட் சைடில் தான் வித்துட்ருப்பாங்க. கண்டிப்பாக இதை வாங்கி கொடி வகைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த முள்ளங்கி இதெல்லாம் வைக்கலாம். நம்ம க்ரோ பேக்லாம் வாங்கினா கூட ஒரு கொஞ்சம் ரொம்ப நாள் தாங்க மாட்டேங்குதுங்க. ஆரம்பத்தில குடுத்த க்ரோ பேக் வந்து நல்ல சூப்பரா இருந்தது. அடுத்தது இது வந்து பாருங்க காராமணி. இதுவும் நல்லா கொடி ஏறிட்டுருக்கு. இது என்ன கொடியில ஏறிட்டு இருக்குன்னா, நான் வச்சிருந்த ஃபேஷன் ஃப்ரூட்ல சூப்பரா பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சது. 1 மாசம் நான் அத கவனிக்காம எனக்கு உடல்நிலை சரியில்லாதால, கவனிக்காம விட்டதுல அப்படியே ஃபேஷன் ஃப்ரூட் போயிடுச்சுங்க. அது என்னதான் ட்ரை பண்ணாலும் வரவே இல்ல. ஸோ அத இதோட நான் எடுத்து போடல. அதிலேயே இந்த கொடிய ஏத்தி விட்டுருக்கேன். காராமணியும் நல்லா ஏறிட்டு இருக்கு பாருங்க அதுல. இதுவும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. தை மாசம் பொறந்தாலே பூக்கள் பூக்கிற காலம் தான். அதனால வந்து பாருங்க காராமணியும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கொடியும் வேகமா வளரக்கூடிய கொடியில இந்த காராமணியும் ஒண்ணுங்க. அப்புறம் நம்ம தக்காளி செடிலாம் தொட்டியில மாத்தி வச்சிருக்கோம். நெறைய தக்காளி செடி இருக்கு. அதுக்கெல்லாம் மண் கலவை ரெடி பண்ணி இன்னும் ரெடி பண்ணேங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி இந்த தக்காளி செடியெல்லாம் நட்டு விட்டுட்டுருக்கேன். இந்த மஞ்ச கரிசலாங்கண்ணி சூப்பரா தொட்டியில வச்சு வந்துட்டுருக்கு. இது வந்து என்னன்னா, இது பாருங்க காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாம் போட்டேன். கேபேஜ் ஒரு 2, 3 ஆடி மாசத்துல போட்டது பொழச்சிருக்கு. ஆனா, அது இன்னும் எதுவுமே பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கல. அ இதுக்கு கொஞ்சம் உரங்கள் போடணும். அத கொஞ்சம் கவனிச்சு உரங்கள் போட்டீங்கன்னா, எடுக்க ஆரம்பிக்கும். இது பாருங்க, இது வந்து பாட்டில் கார்ட். இதுவும் நம்ம விதைகள் போட்டோம். 5, 6 விதைகள் போட்டோம். ஒரு 3 விதை நல்லா முளைச்சு வந்திருக்கு. இப்பதான் இது கொடி ஏறிட்டு இருக்கு. ஆனா, பூக்கள் வந்து நெறைய எடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அந்த பூக்கள வந்து நம்ம கண்டிப்பா கிள்ளி போட்டுறணும். கிள்ளி போட்டுட்டா தான் அந்த கொடி வந்து வேகமா மேல போய், அதுக்கப்புறம் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். அ சின்ன பூக்கள் கீழ இருக்கும்போதே நம்ம கிள்ளி போட்டுருங்க. பாரபட்சம் பார்க்கக்கூடாது. பச்சை மிளகா அதுவும் சூப்பரா வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம தொட்டி ரெடி பண்ணணும். அடுத்தது நமது மூக்குத்தி அவரை க்ளோ பீன்ஸ். செம்மையா வளர்ந்து வந்துட்டுருக்கு. நெறைய பூக்கள் இருக்கு பாருங்க. க்ளோ பீன்ஸே 2 வர ஆரம்பிச்சுருச்சு பாருங்க. இந்த வாட்டி நல்லாவே வந்திருக்கு. ஆடி மாசம்ல போட்டேன். ஒரு 2 காய்ச்சது. அதுக்கப்புறம் அது அப்படியே பட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி நல்லாவே வந்துட்டுருக்கு. பாருங்க நெறைய பூக்கள் எடுத்திருக்கு. நெறைய காய்களும் வைக்கும். அ இதுவும் அப்படிதான். ஒரே ஒரு விதை தான் வீட்ல இருந்தது. அத போட்டேன். அதுவே நல்லா வந்துடுச்சு. க்ளோ பீன்ஸ் இங்க பாருங்க. இந்த வாட்டி இதுவும் நம்ம புதுசா அ ட்ரை பண்ணியிருக்கோம். இது காய்க்கும்போதும் அது என்னென்ன பண்ணலான்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அ க்ளோ பீன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான பூக்கள் உடையதுங்க. அது பூக்கள் பார்த்தாலே போதும் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க, இதில வச்சிருந்த பச்சை மிளகாய்லாம் எறும்புகள் நான் சொன்னேன்ல வர ஆரம்பிச்சிருக்கு. களை செடிகளும் நம்ம எடுத்துடணும் உடனே. இந்த ஜனவரி, பிப்ரவரி எல்லாம் இந்த மாதங்கள் ஃபுல்லாவே நம்ம விதைகள் போட்டு, அது நாத்து விட்டு எடுத்து வைக்கிற வேலை தாங்க நமக்கு. முக்கால்வாசி இதே தான். நம்ம இந்த மாசம் ஃபுல்லா இத தான் பண்ண போறோம். புது புது விதைகள் போட போறோம். இந்த மாசத்துல என்னென்ன விதைகள் போடலாம் அப்படின்றத பத்தியும், அந்த விதைகள ஒவ்வொன்னும் எந்த விதத்துல போடணும், என்ன மண் கலவை ரெடி பண்ணணுன்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். நாளைக்கு சில புது விதமான விதைகள் போட போறோம். அடுத்தது நாளைக்கு போடுற விதைகள் வந்து நமக்கு ஏப்ரல்ல பலன் குடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய விதைகள நம்ம போட போறோங்க. அது என்னென்ன விதைகள்ன்றத பார்க்கலாம். சில கீரை விதைகளும் போட போறோம். அற்புத சக்தி வாய்ந்த கீரை விதைகள்லாம் போட போறோம். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.